மிட் கேப் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டோட டீனேஜர்ஸ் மாதிரி ஃபுல் ஆஃப் எனர்ஜி, ஃபுல் ஆஃப் பொட்டன்ஷியல், பட் ஆல்சோ அ பிட் அன்பிரடிக்டபிள். இப்போ பேங்க் ஆஃப் இந்தியா மிட் கேப் ஃபண்ட் NFO பார்த்தீங்கன்னா அதோட ஸ்வீட் ஸ்பாட் பிட்வீன் ஸ்டெபிலிட்டி அண்ட் அக்ரெசிவ் க்ரோத், அந்த ஸ்வீட் ஸ்பாட்டில் தான் டேப் இன் பண்ணணும்னு எய்ம் பண்ணுறாங்க. பட் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ரைட் ஃபிட்டாக அமையுமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ இந்த ஃபண்டை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு மிட் கேப் ஃபண்ட்னா என்னன்றதை தெரிஞ்சுப்போம். மிட் கேப் ஃபண்டுன்றது மார்க்கெட் கேப் கேட்டகரைசேஷனில் 101லேருந்து 250th ரேங்கிங்கில் இருக்கிற மீடியம் சைஸ் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஃபண்டு தான் மிட் கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஒரு மிக்ஸ் ஆஃப் க்ரோத் பொட்டன்ஷியல் அண்ட் மாடரேட் ரிஸ்க் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இவங்க லார்ஜ் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்க்கு பிட்வீனில் ஒரு பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ண தே எய்ம். அண்ட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் விட ஹையராகவும் வரலாம், பட் வித் மோர் வாலட்டாலிட்டி கம்பேர் டு லார்ஜ் கேப். ஸோ இதில் சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்மார்ட் ஸ்டாக் செலெக்ஷன். ஸோ மிட் கேப்ஸ் வந்து கொஞ்சம் லெஸ் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால ஃபண்ட் மேனேஜரோட ஸ்கில் ரியலி மேட்டர்ஸ் ஹியர். ஸோ இதோட NFO அப்படின்றதுனால இதோட ஓப்பனிங் டேட் வந்து 31st July 2025 அண்ட் க்ளோசிங் டேட் 14th August 2025. இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப், இது பிலாங் பண்ணுற கேட்டகரி ஈக்விட்டி மிட் கேப், அண்ட் இது வந்து நிஃப்டி மிட் கேப் 150 TRI தான் இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸாக வச்சிருக்காங்க. எக்ஸிட் லோட் பார்த்தீங்கன்னா 60 டேஸ்க்குள்ளே நம்ம ரிடீம் பண்ணோம்னா 1% அப்ளை ஆகும். என்ட்ரி லோட் கிடையாது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ ரிக்வயர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிக்வயர்மெண்ட் 5,000 rupees. இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் வந்து மிஸ்டர் அலோக் சிங் அண்ட் ரிஸ்கோமீட்டர் படி இதில் அதிக ரிஸ்க் இருக்கணும் குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் மிட் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்மில் கேபிட்டல் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ இப்போ இந்த ஃபண்டை பற்றின பேசிக் ஐடியா நமக்கு இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட ப்ரோஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், இல்லை அதாவது அட்வான்டேஜஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் ஹை க்ரோத் மிட் கேப் கம்பெனிஸ். ஸோ இந்த ஃபண்ட் வந்து என்ன கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் கேப்பில் ரேங்கிங்கில் இருக்கிற 101 to 250 அந்த மாதிரி கம்பெனிஸில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால டிப்பிக்கலி என்ன மாதிரியான ஃபர்ம்ஸ் இருப்பாங்கன்னா that are expanding fast and also gaining market share, இந்த மாதிரி ஃபர்ம்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்பர் 2, பெட்டர் ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் கம்பேர்ட் டு லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ். ஸோ லாங் டேர்ம் பீரியடில் மிட் கேப் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பை விட ஹிஸ்டாரிக்கலி ஹேஸ் டெலிவர்ட் ஹையர் ரிட்டர்ன்ஸ் எஸ்பெஷலி டியூரிங் எக்கனாமிக் அப் சைக்கிள்ஸ். அண்ட் நம்பர் 3, டைவர்சிஃபைடு அக்ராஸ் செக்டார்ஸ் அண்ட் பிசினஸஸ். இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் தீம்ல ரிலே பண்ணல, இவங்க வந்து அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுனால கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 4, குட் ஃபார் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன். ஸோ ரைட் டைம் ஹாரிசான் அண்ட் டிசிப்ளின் இதெல்லாம் நமக்கு இருக்கும்போது மிட் கேப் ஃபண்ட்ஸ் வச்சு நம்மளால சிக்னிஃபிகண்டாக வெல்த் த்ரூ காம்பவுண்டிங் நம்மளால பில்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, பட் இதில் என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹையர் வாலட்டாலிட்டி அண்ட் ரிஸ்க். மிட் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு கொஞ்சம் இன்னும் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால டவுன் டர்ன் பீரியட்ல வி கேன் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் ஷார்ப்பர் கரெக்ஷன். Number 2, it requires a long-term investment horizon. So short-term investors இதோட frequent ups and downs பார்த்து disappoint ஆகலாம். ஏன்னா இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு quick gainsக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்ட் இல்லை, ஒரு long-term time horizon தான் ஐடியலாக இருக்கும். ஷார்ட்-டர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு drawback மாதிரி தான். அண்ட் நம்பர் 3, performance heavily manager driven. ஸோ மிட் கேப் இன்வெஸ்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டீப் ரிசர்ச் தேவை. ஸோ ஒரு ஃபண்டோட சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா இது டிபெண்ட்ஸ் a lot on the manager's ability to pick quality stock. அண்ட் நம்பர் 4, இது பேர் மார்க்கெட்டில் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னா மிட் கேப்பும் பார்த்தீங்கன்னா ஆஃபன் லார்ஜ் கேப்பை விட இட் கேன் டேக் அ பிகர் ஹிட். ஸோ இதுவுமே உங்கள் போர்ட்ஃபோலியோட ஸ்டெபிலிட்டியை இம்பாக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸும் இருக்கு. இதை தான் நீங்கள் மைண்டில் வச்சு இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையானதை பார்க்கணும். அப்போ ஃபைனல் டேக்அவே என்ன, பேங்க் ஆஃப் இந்தியா மிட் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இட் கிவ்ஸ் யூ ஆக்சஸ் டு இந்தியாஸ் ரைசிங் கம்பெனிஸ் வித் ஸ்ட்ராங் லாங் டேர்ம் க்ரோத் பொட்டன்ஷியல். ஸோ என்ன மாதிரியான இன்வெஸ்டருக்கு ஒரு கரெக்ட் ஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் வாலட்டாலிட்டியை ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒரு 5 to 7 years மாதிரி ஒரு லாங் டேர்ம் பீரியட்ல இன்வெஸ்டராக இருக்கணும்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ராபப்ளி இது ஐடியலாக இருக்கும். பட் எல்லா மிட் கேப் ஃபண்ட்ஸ் மாதிரி திஸ் ஒன் isn't ஃபார் த ஃபெயிண்ட் ஹார்ட்டட். ஸோ உங்களுடைய கோல் லாங் டேர்மாக இருக்கு, ஷார்ட் டேர்ம் பம்ப்ஸ்க்கு ஓகே அப்படின்னா இட் மே பி வர்த் எக்ஸ்ப்ளோரிங். பட் ஐடியலி ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானோட கைடன்ஸோட இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் எங்களுடைய பர்சனல் ப்ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பர்சனலி ரெக்கமெண்ட் பண்ணுறது இது NFO அப்படின்றதுனால நீங்கள் இந்த ஃபண்ட்ல
இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லைக் மிட் கேப் ஃபண்ட்ஸ் இருக்கும். அதுவும் வந்து மினிமம் ஒரு 7 to 10 years ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற ஃபண்ட்ஸ். அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து அனலைஸ் பண்ண முடியும் அக்ராஸ் ஆல் மார்க்கெட் சைக்கிள்ஸ் அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ அதை வச்சு ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும். பட் இது ஒரு NFO அப்படின்றதுனால நம்ம கிட்ட ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ ரிசர்ச் எதுவுமே இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கி. ஏன்னா அது வந்து பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி. பட் ஸ்டில் உங்களுக்கு இந்த ஃபண்ட்ல இப்போ இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணுது, அண்ட் உங்ககிட்ட சர்ப்ளஸ் ஃபண்ட் இருக்கு அப்படின்னா ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா அதை ட்ரையல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தென் ஓவர் த இயர்ஸ் உங்களுக்கு ஓகே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை அக்கார்டிங்லி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் இது உங்கள் சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ ஒரு ஹோல்டிங்காக வச்சுக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் கோர் போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங். அண்ட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னா கண்டிப்பாக உங்களோட ஃபினான்ஷியல் பிளானரோட நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லாப் ரேஷியோ, அலோகேஷன் எல்லாத்தோடையும் சூட்டபிலிட்டியுமே செக் பண்ணி உங்களுக்கு ஒரு லாங் டேர்மில் இன்னும் கைடன்ஸாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.